பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஒருமித்து தேவனை துதிக்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 41 அதிகாரம் அதனுடைய முதல் வார்த்தையை வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவனை கர்த்தர் விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். இந்த கால வேளையில் இந்த உலக வாழ்க்கையில் தெய்வ பிள்ளைகளுக்கு முன்பாக அநேக ஏழைகள், சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனம், அறிவில்லாமல், படிப்பில்லாமல், தகுதி இல்லாமல், அதாவது பணம் இல்லாததுனால் அந்தஸ்து இல்லைன்னு சொல்லி எல்லாம் அநேகம் சமுதாயத்தில் பலரையும் சிறுமைப்படுத்தி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஜனத்தின் மேல் ஒரு தெய்வ பிள்ளை நினைவு கூர்ந்தால், சிந்தையுள்ளவன் என்றால் அவன் நெருக்கப்படுற நேரத்தில் அவனை போய் ஒரு விசிட் பண்ணி சமாதானத்தை ஆறுதல் சொல்லும்படியாய், அல்லது அவனை ஏளனப்படுத்தப்படும் போது அவனுக்கு துணையாய் நின்று அவனை தேற்றும்படியாய், அதுதான் சிந்தையுள்ள மனிதன். அப்படி ஒரு சிந்தையுள்ள மனிதன் அந்த நேரத்தில் அவனுக்கு எந்த ஒரு வெகுமதியும் கிடைப்பதில்லை. யாரும் யூ டன், வெல் டன் அப்படின்னு யாரும் அவனை தட்டி கொடுப்பதும் இல்லை, யாரும் கண்டு கொள்ளுவதும் இல்லை. சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, ஆதரவற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, பலவீனத்தில் தேற்றுவது, இதை எல்லாரும் யாரும் நீ நன்மை செய்தாய், நல்லது செய்தான்னு யாரும் கண்டுகிட மாட்டாங்க. ஆனால் பரலோக தேவன் இவைகளை உற்று கவனித்து அந்த சிறுமைப்பட்டவனுக்கு யார் யார் ஏன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கும் அநாதைகளுக்கும் தகப்பன் தேவன். இந்த காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அநாதைகளுக்கு தகப்பனை கர்த்தர் தான். ஏனெனில் இந்த கால வேளையில் இதை நம்ம அறிந்த ஒரு ஏழைக்கு அல்ல ஒரு சிறுமைப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைக்கு யாரா இருந்தாலும் நீ உதவி செய்யும் போது கர்த்தருக்கு அதை கடனாய் கொடுத்திருக்கிறாய், அது கர்த்தருக்கே செய்தாய். அவர் அதை எப்படி திருப்பி தருவாராம்? ஆமேன். உனக்கும் தீங்கு வருகிற நேரம் வரும், வேதனை வருகிற நேரம் வரும், துன்பம் வருகிற நேரம் வரும். காரணம் உண்டோ காரணம் இல்லையோ, ஆனால் அந்த நேரத்தில் தேவன் தீங்கு நாளில் அவர் உனக்கு அந்த அற்புதத்தை செய்வார், விடுதலையை தருவார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அது எப்படி வரும்? எல்லாரும் தீங்கு வரும்போது ஆண்டவரே என்னை விடுவிக்க மாட்டீரா, என்னை குணமாக்க மாட்டீரா, அற்புதம் செய்ய மாட்டீரா என்று எதிர்பார்க்க வேலை உண்டு. யாரை விடுவிக்கிறார் தெரியுமா? நீ நல்லா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது சிறுமைப்பட்டவர்களை நினைத்து பார்க்கணும், அவர்களுக்கு உதவி செய். அது உன்னுடைய தீங்கு நாட்கள், உன்னுடைய வேதனை நாட்களில் அவர் நீ விடுதலையாக்க ஏதுவாக இருக்கும். நீ கூப்பிட்டுல தானே வந்து விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த கிருபையை நல்லா இருக்கும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், நல்லா இருக்கும்போது சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்குவோம், ஏழைகளுக்கு இறங்குவோம். அற்புதமாய் நம்முடைய தீங்கு நாட்களில் நாம் விடுதலையாக்கப்படுவோம். இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நம்முடைய பழக்கத்தில் இதை நாம் சேர்த்து கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்கள் பாக்கியவன்கள், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த கால வேளையில் என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பு வரும் ஆண்டவரே. ஏழைகளுக்கு இறங்கக்கூடிய வாய்ப்பு வரும், சிறுமைப்பட்டவர்களை தேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அதை யாரும் ஆண்டவரே தள்ளிவிடாதபடிக்கு ஆமீன். சிறுமைப்பட்டவர்களுடைய நினைவாயிருக்க சிந்தை வைத்து உதவி செய்ய ஆமீன். கர்த்தர் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருடைய தீங்கு நாட்களில் அவர்களை நீ விடுவிக்கிற, தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு இந்த வார்த்தையை புரிந்தவர்களாய் செயல்பட கிருபை கொடும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாயிருப்போம். நம்முடைய தீங்குகளில் தேவன் நம்மை விடுவிப்பார். God bless you. Praise the Lord.